வணக்கம். தமிழன் செய்தி களம். தமிழன் செய்தி களத்தின் சிறப்பு செய்தி தொகுப்பு. மரங்கள் வெட்டுவதை தவிர்ப்போம், மரம் நடுவோம், மழை பெறுவோம். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக சுட்டெரிக்கும் வெயிலின் காரணமாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு கடும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதற்கு இயற்கையை வளங்களை அழிப்பதனாலும் குறிப்பாக மரங்களை வெட்டுவதாலும் புவி வெப்பமடைந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வருங்காலங்களில் இதைவிட வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை மணி அடித்து வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு அனைவரும் இயற்கையை பாதுகாத்து மரங்கள் வெட்டுவதை தவிர்த்து மரங்களை நட்டு வருங்கால சங்கதிகளை காப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நிழல் இருந்தா பாருடி, வெயிலே தாங்கலடி. நிழல் இருக்கு. ரோடு போடுறேன்னு மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க, பிளாட் போடுறேன்னு மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. ஒரு மரத்தையும் காணும் பாட்டி. அதோ ஒரு மரம் இருக்கு பாட்டி. வாங்க பாட்டி, அங்க போலாம். வாங்க, அங்கதான் ஒரு மரம் இருக்கு, அங்கதான். இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. வாங்க வாங்க. நான் தான் மரம் பேசுறேன். வெய்ய அடிக்கும் போது தான் என்னோட அருமை உங்களுக்கு தெரியுதா? உங்க இஷ்டத்துக்கு மரத்தெல்லாம் பிடிச்சி வெட்டிடுவீங்க. அதனால பூமி வெப்பமாகி மழையே இல்லாம போயிடுச்சு. இப்படியே மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பூமி வெப்பமாகி பாலைவயமா போயிடும். அதனால மரத்தெல்லாம் நடுறதுக்கு கத்துக்குங்க. நாங்க உங்களுக்காக ஆண்டவனால் படைக்கப்பட்ட மரங்கள், அதை மட்டும் மறந்துடாதீங்க. பாட்டி, முதல்ல நம்ம வீட்டை சுற்றி மரம் நடணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மரத்தோட அருமை பெருமையை பற்றி சொல்லி மரம் நட வைக்கணும்.